இன்றைக்கி பைத்தானில் லிஸ்ட்டில் வந்து எந்த வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் எல்லாமே இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஐட்டம்ஸில் வந்து 1 3 3 2 4 5 2 இதில் வந்து எங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக வந்து 1 அதுக்கப்புறம் 4 5 இந்த வேல்யூஸ் தான் வந்து டூப்ளிகேட் பண்ணாமல் இருக்குது. 3 2 ரிப்பீட் பண்ணியிருக்குது, 2 ரிப்பீட் பண்ணியிருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் எந்தெந்த வேல்யூஸ் வந்து யூனிக் அதாவது டூப்ளிகேட் இல்லாமல் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அது வந்து நாங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் லூப் லேர்ன் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். யூனிக் ஐட்டம்ஸ். இது வந்து இப்போதைக்கு எம்டி லிஸ்ட். அதுக்கப்புறம் நாங்கள் லூப் பண்ண போகிறோம். ஸோ லூப் பண்ணிக்க வைல் லூப்புக்கு நாங்கள் டெம்பரரி வேரியபிள் டிஃபைன் பண்ணணும். நான் வந்து ஐ என்று கால் பண்ணுறேன். ஸோ இது இப்போ வந்து வைல் ஐ வந்து லெஸ் தேன் லென்த் ஆஃப் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் பிரிண்ட். ஸோ இதில் வந்து கரண்ட் ஐட்டம் மாதிரி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் ஐட்டம்ஸ் ஐயாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இதனுடைய ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஐ +1. நாங்கள் பிரிண்ட் ஒன்று தோன்றால் கரண்ட் ஐட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கு பண்ணா. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கரண்ட் ஐட்டம்ஸும் வந்துருக்குது. ஸோ நாங்கள் நீ பார்க்கணும் இதில் வந்து அது யூனிக் அல்லது டூப்ளிகேட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கம்பேர் பண்ணிக்க, ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நாங்கள் அப்படி போகிக்க, இப்போ கரண்ட் வேல்யூன்னு சொன்னால் அதை நாங்கள் அதை எடுத்துகிட்டு அதை விட்டு கொண்டு மிச்சதை கம்பேர் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 1 கம்பேர் பண்ணிக்க 1லேருந்து மிச்சம் என்னென்ன ஏதாவது வந்திருக்காண்டு பார்க்கணும். வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் லூப் பண்ணி கொண்டு போய்க்க ஒவ்வொரு கரண்ட் வேல்யூலையும் வந்து அதை தவிர்த்து தான் நாங்கள் அதை மாதிரி வேல்யூ வேறு எங்கேயும் சேம் வேல்யூ வேறு இடத்துல இருக்காண்டு பார்க்கணும். ஸோ நான் வந்து என்ன செய்ய போகிறதில்ல, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஐட்டத்துக்கு தான் செக் பண்ண போகிறேன். இப்போ அதாவது வந்து நம்பர் 1 வந்து ஐட்டத்தில் இருக்குதா, நம்பர் 2 ஐட்டத்துக்கு இருக்குதா, நம்பர் 3 ஐட்டத்துக்கு இருக்கான்றது வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது வந்து இந்த ஐட்டம்ஸ் அண்ட் வேல்யூவை வந்து டெம்பரரியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து கரண்ட் வேல்யூ delete பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம், ஐட்டம்ஸ் காப்பி அதுக்கு import பைத்தானில் வந்து import copy and module நாங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ காப்பி டீப் காப்பி அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ் அந்த லிஸ்ட்டை நான் இன்னொரு டெம்பரரியான ஒரு ஐட்டம்ஸ் காப்பி என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து delete பண்ணுறேன். ஐட்டம்ஸ் காப்பி ஐ என்றஸ் வந்து இண்டெக்ஸ், கரண்ட் வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து லூப் பண்ணிக்க ஐட்டம்ஸ் அதை காப்பி பண்ணி ஒரு டெம்பரரி வேரியபிள்ஸில் ஐட்டம்ஸ் காப்பின்றதுக்கு போட்டுட்டு அதுலேருந்து நாங்கள் கரண்ட் வேல்யூ delete பண்ணுறோம். இப்போ நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி தருவோம். ஐட்டம்ஸ் காப்பி அவுட் ஆஃப் ரேஞ்ச் சரி தான். என்னென்னு சொன்னால் ஐட்டம்ஸ் காப்பின்றது எப்போவுமே ஒரு வேல்யூ குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொருமே பார்க்க இந்த நம்பர் 2 வந்து இதில் மிஸ் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நம்பர் 1 இதில் மிஸ் பண்ணும்.
3 இதில் மிஸ் பண்ணுது இந்த லிஸ்ட்டில். அந்த மாதிரி 4 ஒவ்வொரு இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு 3 வந்து இதில் மிஸ் பண்ணுற மாதிரி இந்த லிஸ்ட்டில் நான் அடுத்த 3 இதில் மிஸ் பண்ணுது, அடுத்து வந்து 2 இதில் மிஸ் பண்ணுது, 4 மிஸ் பண்ணுது, அப்படி நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் delete பண்ணிட்டோம் இதில். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ தான் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம் இந்த கரண்ட் வேல்யூ வேறு எங்கேயும் இருக்காண்டு. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ delete பண்ணுற print ஸ்டேட்மெண்ட்ஸை if current item not in items, அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் ஐட்டம் வந்து copy items copy ஐட்டம், அதாவது காப்பி பண்ணின ஐட்டத்துக்கு இதை தவிர்த்து வேறு கரண்ட் ஐட்டம் இதுக்குரிய வேல்யூ இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி இல்லாட்டிக்கு அதை நாங்கள் யூனிக் ஐட்டத்துக்கு ஆப்பன் பண்ணுறோம் கரண்ட் ஐட்டம் தானே. இப்போ நாங்கள் இது தானே இன்றைக்கி print யூனிக் ஐட்டம்ஸ். இதை இப்போ நாங்கள் print பண்ணி பார்ப்போம். Index out of range. இதில் நாங்கள் ஏற்கனவே கூட்டிட்டோம். ஸோ இதை வந்து லாஸ்ட் ஆக நாங்கள் போடணும். என்றால் லாஸ்ட் ஐட்டத்துக்கு வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போயிடும். அது ஸோ இதில் வந்து நீங்கள் 1 4 5 வண்டி இருக்குது. இப்போ இதில் வந்து நான் 4 டூப்ளிகேட் பண்ணேன்னால் இந்த லிஸ்ட்டில் 4 இல்லாமல் போயிடும். ஏன்டா 4 நாங்கள் இப்போ ஒரு லூப்பில் வந்து லாஸ்ட் லூப்பில் வந்து நாங்கள் delete பண்ணுறோம் 4 பிகாஸ் இந்த லாஸ்ட் லைனில் வந்து delete கரண்ட் ஐட்டத்தை உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக வந்து delete பண்ணிவிட்டு திருப்பி செக் பண்ணுறோம் இந்த நம்பர் 4 அங்கேருந்து இருக்குதாண்டு. இங்கே இந்த இடத்துல வந்து 4 காட்டிடும். ஸோ அப்படி காட்டிக்க இது வந்து இஃப் கரண்ட் ஐட்டம் நாட் இன் ஐட்டம்ஸ் காப்பி பண்ணப்பட்ட ஐட்டத்தில் இந்த 4 என்ற பெறுமதி எங்கேயும் இருக்குதாண்டி செக் பண்ணுற இடத்துல இது செக் பண்ணி இல்லாட்டிக்கு நாங்கள் அப்போ பண்ணுறோம். செக் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து ஒன்றுமே செய்யாமலுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறோம். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஒவ்வொரு துறையும் லூப் பண்ணிக்க ஐட்டத்தையும் காப்பி பண்ணி ஒரு டெம்பரரி வேரியபிளுக்கு போடுறீங்க. அதுக்கு பிறகு கரண்ட் ஐட்டத்தை வந்து delete பண்ணுறீங்க. ஸோ அதாவது வந்து நீங்கள் ஐட்டம்ஸ் காப்பியில் அண்ட் இன்டெக்ஸ் அதாவது delete அண்ட் பைத்தான் கீவேர்டு வந்து அரேயில் வந்து எந்த நீங்கள் இன்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இன்டெக்ஸ் இந்த வேல்யூவை delete பண்ணும். ஸோ delete பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து உங்களுடைய ஐட்டம்ஸ் காப்பி வந்து கரண்ட் ஐட்டத்தை தவிர்த்து தான் உங்களுடைய ஐட்டம்ஸ் காப்பி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது தவிர்த்து delete பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு வேறு எதுவும் வேல்யூஸ் இந்த ஐட்டம் காப்பிக்கே இருக்குதாண்டு. அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் யூனிக் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்கள் கரண்ட் ஐட்டத்தை வந்து யூனிக் ஐட்டம்ஸ் அண்ட் லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் அதாவது வந்து while loop வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 1 by ஸ்டெப்ஸாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை வந்து பேசிக்கான ஐடியா. இது நம்ம வந்து ஒரு என்னுடைய லிங்கை வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ, பாய்.